ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் போன்ஸுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்குற பிரண்டையை வச்சு சூப் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக பிரண்டை எடுத்து மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவி வச்சுருக்கேங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு இடித்து வச்சுருக்கேன். 10-12 சின்ன வெங்காயம், 7-8 பல் பூண்டு, 1 தக்காளி பழம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியிலையும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆட்டம் அரைச்சிட்டு அதையும் இந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் 1-2 இடித்து அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். ஒன்று ரெண்டா இடிச்சாச்சு. இதை அதில் போட்டுக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி பழத்தையும் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையும் அதோடு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், மிளகு இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதோட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து தண்ணி விட்டு கொஞ்சம் கரைச்சி இதில் சேர்த்துட்டோன்னா நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் சூப்புக்கு. கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. இதை நாம் சூப்போடு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம முதல்லையே சேர்க்க மறந்துட்டோம், அதனால் இப்போ சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டிக்கலாம். அப்படியே உங்களால் குடிக்க முடியும்னாலும் நீங்கள் அப்படியே கூட குடிச்சிக்கலாங்க. வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தால் சாப்பிட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வடிகட்டி கொடுத்துட்டிங்கன்னா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு முறை அரைச்சிட்டு இந்த சூப்லேயே நீங்கள் ஆட் பண்ணி கூட சாப்பிடலாங்க. ஒரு பவுலில் நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக மேலே பெப்பர் பவுடரை தூவிட்டு கொத்தமல்லி இலையும் தூவினீங்கன்னா டேஸ்டியான பிரண்டை சூப் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.